ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மசாலாலாம் கருகிரும். இப்போ இதில் நான் 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இதில் நம்ம இப்போது ஒரு அரை கப்பு தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் விழுந்து குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ரொம்ப சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.